பெஹனா, ஜானகி வர்மா துபாயில இருந்து ருத்ரசூலத்தோட வந்துகிட்டு இருக்கான். வரட்டும். ஈஜிப்ட்ல இருந்து திரும்பி போக மாட்டான். நல்லா இருக்கியா ஜானகி வர்மா? not Janaki Verma. Jackie the Great. நாங்க போட்ட பிச்சை பணத்துலதான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேங்கிறத மறந்து போயிடாத. 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்ட ரகசியத்தை நான் தந்தேன். நீங்க அதுக்கு பதிலா தான் பணம் தந்தீங்க. அதுக்கு பேர் பிச்சை இல்ல, பிசினஸ். ஜாக்கி, அந்த ருத்ரசூலம் எங்க? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் மேன் ஆகணுங்கிறது தான். அந்த ஆசையை நீங்க தீர்த்து வச்சா இந்த சூலத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இல்ல யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பேன். நானே விஷமுள்ள ஒரு ராஜனாகும். பாலூட்டி வளர்த்தவங்களையே கடிச்சு கொன்னுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கொண்டு வரலையா? அது துபாயில தான் இருக்கு. உங்களை நம்பி உங்க இடத்துக்கு அதை கொண்டு வரதுக்கு நான் ஒன்னும் ஜோக்கர் இல்ல, ஜாக்கி. என்னோட கோட்டைக்கு வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போ ஜாஃபர். பக்தூம், மகா சுக்ர கிரகணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. லேட் பண்ண ரேட் ஏற ஆரம்பிக்கும். அப்புறம் ஆசை நிராசை ஆயிடும். பாய். பெஹனா, அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதான். நமக்கு வேற வழியே இல்லை. Sorry, Ma. Sorry, Daddy. It's all right, Ma. It's all right. Aishwarya, ஜுவாலாமுக்கி எங்க? நம்ம டைமண்ட் பாக்ஸ், where is it? ஜுவாலாமுக்கியா? லாக்கர்ல பணத்தோட சேர்த்து வச்சிருந்தோம். ஒருவேளை நீ அதை பார்க்காம எடுத்துட்டு போயிருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஐஸ்வர்யா, யோசிச்சு பாருமா. ரவுண்டான பாக்ஸ், ஓம்காரம் ஸ்வஸ்திக் அடையாளம் போட்ட பாக்ஸ். பாக்ஸ்? Come on, where is it? Tell me. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. என்ன சார் இது? அட்டாக்ல இருந்து உங்க பொண்ணு சேஃபா திரும்பி வந்ததுக்கு சந்தோஷப்படாம ஏன் இப்படி அப்செட் ஆவறீங்க? மிஸ்டர் சிவராஜ், என் பொண்ணை விட இப்ப அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு கூட டிராவல் பண்ண அத்தனை பேரையும் சர்ச் பண்ணு. மிஸ்டர் பிரதாப். Sir. Where is Shakti Swarup? On the way, sir. Ask him to come to my chamber immediately. Okay, sir. Good morning, sir. How are you? Mr. Shakti, இந்த undercover operationக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? Who gave the orders to you? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதும் முதல் வேலையா நம்மள சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இந்த தேச பாதுகாப்புக்காக, மக்கள் நலனுக்காக உயிரையே அர்ப்பணிப்போன்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம் சார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த வேலையை செஞ்சேன். அன்னைக்கு நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹோட்டல்ல டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண சார். அவங்க ஹோம் மினிஸ்டர் பொண்ணை எதுக்காக டார்கெட்டா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த பொண்ணோட செக்யூரிட்டியை நானே மானிட்டர் செய்யலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன் சார். அப்பதான் சார் அந்த பொண்ணு அவங்க வீட்டு செவத்தை தாண்டி குதிச்சதை பார்த்தேன். வீட்டுக்கு தெரியாம போன அந்த பொண்ணை அவங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அந்த பொண்ணு மூலமா அவங்கள பிடிச்சிடலான்னு ஒரு கைடா நானே அந்த பொண்ணுக்கு அறிமுகமானேன். என் பிளானோட முடிவா அந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட மெயின் பர்சன் வசீம் மாட்டிருக்கான் சார். ரவி, வசீம் ஏதாவது சொன்னானா? ஏசிபி பேனர்ஜி சாவுக்கு டெஃபினட்டா அவன் தான் காரணம் சக்தி. பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். சார், with your permission, அவனை 1 hour என்கிட்ட விடுங்க. I will make him talk. சக்தி, அவன் விஷயத்தை ரவி பாத்துக்குவாரு. You don't involve. Sir. பெஹனா, நம்ம வசீமை NSA அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டைட் செக்யூரிட்டி உள்ள செல் அவன் இருக்கான். நமக்கு அதிக நேரம் இல்லை. இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிற மகாவீரன்
मेरा बड़ा बेटा राखा वाग हिंदुस्तान போலாம் என்னங்க இது 10 நிமிஷத்துல களைச்சு போயிட்டீங்க. இத குடிங்க, கொஞ்சம் சக்தி வரும். சக்தி வருமா? சக்தி வந்தா அவனை சஸ்பெண்ட் பண்றதா டிஸ்மிஸ் பண்றதா எப்படி பனிஷ் பண்றதுன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் சீஃப்னா என்னையே சீப்பா பாக்குறான். யார பத்தி பேசுறீங்கங்க? அடியே லூசி, NSA ஸ்பெஷல் ஆபீசர் தி கிரேட் சக்தி ஸ்வரூப். தேங்க்ஸ் டாடி. இத்தனை நாளுக்கு அப்புறமா என்ன கிரேட்னு ஒத்துக்கிட்டீங்களே. பாத்தியா, எனக்கா கொண்டு வந்து எடுத்துக்கிட்டா இது அநியாயம். உங்களுக்கு எதுக்கு டாடி ஜூஸ்? தொப்ப பானை மாதிரி பெருத்து இருக்கு, முதல்ல அதை குறைங்க. ஆமா குறைக்கணுங்க. படிச்சது IPS, கிரிமினல் புத்திசாலித்தனம். அண்டர் கவர்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சொல்லாம போறதுதான் அண்டர் கவர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பொண்ணு பாக்க அப்பா நான் சொல்லிட்டு போறதுக்கு சொல்லுமா? அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சீஃபான என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அண்டர் கவர்ங்கிற பேர்ல இவன் ஹோம் மினிஸ்டர் பொண்ணோட அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஃபைல் இருக்கு. மிஸ்டர் சிவராஜ், இன்னொரு தடவை பர்சனல் மேட்டர் எடு. சரி கண்ணா, சரி கொஞ்சம் இரு. அடடா, இன்னைக்கு அவனோட பிறந்த நாளுங்க. விடிஞ்சு எந்திரிச்சது விஷ் பண்ணாம பிளஸ் பண்ணாம என்னங்க இது? இது என்ன புதுசா? அம்மா, எனக்கு அவரோட திட்டு தான் பிளஸிங்ஸ், கோவம் தான் விஷஸ். சரி கண்ணா, நீ போய் கிளம்பு, கோவிலுக்கு போலாம். தேவத மாதிரி இருக்கா. மேடம், நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு சக்தியும் இவங்களும் தான். வணக்கம் ஆண்டி. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தேவா. உங்கள மாதிரியே ஃபீல் ஆகி சக்தி சார் கூட 20 நாளா இவங்களை இச்சா சக்தியோட பாத்துக்கிட்டாரு. இவங்களும் சக்தி சார கிரியா சக்தியோட பாத்துக்கிட்டாங்க. அத நான் ஞான சக்தியில பாத்துட்டு இருந்தேன். சரிதா, அப்ப பொண்ண மாப்பிள்ள பார்த்தாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆன்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு மேட்டர் கிளியரா போயிட்டோனோ? ஆண்டி, என்கிட்ட மிஸ் ஆன பொருள் சக்தி கிட்ட இருக்குமோன்னு பாக்க வந்தேன். இருந்தாலும் இருக்கலாம், பெட்ரூம் உள்ளதாமா இருக்கு. அதான் போய் பாத்துக்கோமான்னு சொல்றேன். வேற எதையோ நடத்திட்டாங்க. நீ எப்படிங்க? என்னதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்க? நானும் இப்ப அதைத்தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என் ஞாபகங்களை பையில வச்சுக்கிட்டு மனசுல காதலையும் வச்சுக்கிட்டு நான் ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ டோன்ட் லவ் யூன்னு ரிப்ளை கொடுக்குறீங்க மிஸ்டர் சக்தி. அந்த வார்த்தை சொன்னது நான் இல்ல. பின்ன தோட்டத்துக்கெல்லாம் பணம் கேக்குற ஒரு கைகார கைடுக்காரன். அந்த கைடு சொன்னது சரி, இந்த ஆபீசர் என்ன சொல்றாரு? பார்த்தல, அப்புறம் எது கேக்குற? ஏமா? ஹாய் அங்கிள். எதையோ தேடிட்டு வந்தா கிடைச்சதா இல்லையா? அவனதெல்லாம் இங்கதான் இருக்கு, நல்லா பாத்துக்கமா. கிடைச்சிருச்சு ஆண்டி, உங்க பையனோட மனசும் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்களோட கோவிலுக்கு வா, இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆபீசர் சக்தி. தேங்க்ஸ். எனக்கு விஷயம் தெரியாதனால கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலாம் ஆண்டி. எங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ணு, நீதான் உனக்கு பெரிய கிஃப்ட். வா. சலாம் அலைக்கும் ஜாக்கி. அதான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் ஜாஃபர். உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு நான் தயார். நீங்க கொடுக்க வேண்டிய ரேட்டையும் நீங்க வர வேண்டிய டேட்டையும் நான் டிசைட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ரூல்ஸ் ஆர் மேட் பை மீ, ஜாக்கி. சார், நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவதார் வந்திருக்கார் சார். அவதார்? மிஸ்டர் ஜாக்கி, you are so lucky. எதுக்கு? This is my track record. 20 வருஷங்களா கோஹினூர் வைரத்து மேல ஒரு சின்ன ஈய கூட நான் உட்கார விடல. 21வது வருஷம் எங்க இருந்து வந்து தொலைச்சதோ தெரியல, ஒரு சின்ன ஈ வந்து உட்கார்ந்துருச்சு. அவ்வளவுதான், என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஆன் தி ஸ்பாட் ரிசைன் பண்ணேன். இங்க அந்த ஈ நுழைஞ்சா ரிசைன் பண்ண தேவையில்லை. You are so sweet. நானே ஷூட் பண்ணிடுவேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டவா? Can you come, please?